குழந்தையை பார்த்து கொண்டு பால் கொடுத்து மீண்டும் படுக்க வைக்கிறாங்க. அதன் பிறகு மெதுவாக வெளியே வந்து தனியாக நின்று கொண்டு சாமியிடம் மனதுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து விடு சாமி என்று சொல்லும் ஐஸ்வர்யா, சேது மாமாவை தனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது உனக்கே தெரியும். அதனாலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன். இல்லையென்றால் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமல் இன்னொருவர் அந்த நேரத்தில் அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நபர் வேறு யாரும் இல்ல, சாவித்திரி. தண்ணீர் குடிக்க வெளியே வந்த சாவித்திரி ஐஸ்வர்யா தனியாக நின்று ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் சந்தேகப்படுகிறாங்க. என்ன விஷயம் இவள் நடு இரவில் தனியாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று யோசிக்கிறாங்க. ஏற்கனவே சில நாட்களாக ஐஸ்வர்யாவின் பேச்சிலும் நடத்தையிலும் ஏதோ மாற்றம் இருப்பதை சாவித்திரி கவனித்திருந்ததால் இப்போது அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகிறது. இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்த சாவித்திரி உடனே தாமரையை எழுப்ப செல்கின்றாங்க. தாமரை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது சாவித்திரி அவளை எழுப்பி முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஏன் எழுப்புறீங்க அப்படின்ற தாமரை கோபப்படும் போது சாவித்திரி நேரம் போய்கொண்டே இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்பவே பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல நம்ம சும்மா வசதியாக வாழ்வதற்காக மட்டும் வரவில்லை. இந்த வீட்டின் சொத்து யாருக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஈஸ்வரிக்கு மட்டும் போகக்கூடாது என்று சாவித்திரி சொல்ல தாமரையும் அதிர்ச்சியாக பார்க்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை நாசம் செய்தவளுக்கு இந்த வீட்டில இவ்வளவு உரிமை கிடைப்பதை எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும் என்று சாவித்திரி கோபமாக பேசுறாங்க. ஈஸ்வரிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லும் போது தாமரை அதற்காக இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அதற்குத்தான் சாவித்திரி தன்னுடைய திட்டத்தை வெளியிடுகிறாங்க. ஐஸ்வர்யாவை கொஞ்சம் பயமுறுத்தினால் அவள் வாயிலிருந்து எல்லா உண்மைகளும் தானாகவே வெளியே வந்துவிடும் என்று தனக்கு நம்பிக்கை வந்துவிட்டதாக சொல்கிறாங்க. அதற்காக மறுநாள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டும் என்றும் அங்கே ஒரு சாமியாரை சந்திக்க வேண்டும் என்றும் சொல்றாங்க. தாமரை எந்த சாமியார் என்று கேட்க, இப்போதைக்கு நீ எதுவும் கேட்காமல் தூங்கு, இல்லை என்றால் தூக்கத்திலே ஏதாவது உளறி விடுவாய், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சாவித்திரி சொல்லி தாமரையை மீண்டும் படுக்க வைக்கிறாங்க. ஆனால் சாவித்திரிக்கு மட்டும் அந்த இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. ஐஸ்வர்யாவின் ரகசியத்தை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்ற எண்ணமே அவங்க மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையிலேயே தன்னுடைய திட்டத்தின் முதல் கட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு பெறுகிறாங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல தமிழ் கல்லூரிக்கு செல்ல தயாராகி பையை எடுத்துக்கொண்டு கிளம்பும் நேரத்துல அம்மாச்சி அவளை அழைக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் கல்லூரிக்கு போகாமல் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. தமிழ் உடனே தனக்கு முக்கியமான பிரீட்சை இருப்பதாகவும் இன்றைக்கு விடுப்பு எடுக்க முடியாது என்றும் சொல்கிறாங்க. ஆனால் அம்மாச்சி விடாப்பிடியாக இன்றி போகக்கூடாது என்று சொல்கிறாங்க. காரணம் என்ன என்றது தமிழ் கேட்கும்போது வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் இருப்பதாகவும் அவற்றை முடித்துவிட்டு நாளைக்கு போகலாம் என்றும் சொல்லி சமாளிக்கிறாங்க. தமிழ் முதலில் சம்மதிக்காமல் இருந்தாலும் வீட்டில பெரியவர்கள் சொல்லும்போது மறுக்க முடியாமல் இறுதியில தங்கி விடுகிறாங்க. ஆனால் அம்மாச்சியின் இந்த பிடிவாதத்துக்கு பின்னால் வேறு ஒரு திட்டம் இருப்பதை தமிழ் அறியவில்லை. அதே நேரத்துல சாவித்திரியும் தாமரையும் தங்களுடைய திட்டத்தை சரியாக செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்று அவளை பயமுறுத்தி உண்மையை வெளியில கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சாவித்திரியின் நோக்கம். இதற்காக யாரை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் அவங்க முன்கூட்டியே யோசிச்சு விட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு அந்த நாள் தொடங்கியதிலிருந்தே உடல் சரியில்லாத மாதிரி இருக்கிறது. கைகளும் கால்களும் நடுங்குவது போலவும் மனசு பதற்றமாக இருப்பது போலவும் உணர்கிறாங்க. இரவு கண்ட கனவு மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வருகிறது. சாமி தன்னை பார்த்து ஏதோ சொல்ல வந்தது போலவே அவளுக்கு தோன்றுகிறது. இந்த நிலையில அவளால இயல்பா நடக்கக்கூட முடியவில்லை. அடுத்த நாள் காய்ச்சலும் வந்து விடுகிறது. படுக்கையில படுத்துக்கொண்டு இருக்கும் ஐஸ்வர்யாவை பார்த்த சித்ரா அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவின் மனதில் ஒரு பெரிய ரகசியம் இருப்பது சித்ராவுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அப்போது ஈஸ்வரியும் அங்க வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து, நீ இப்படி எந்த விஷயத்தையும் உளறி வெளியில சொல்லிவிடாதேன்னு எச்சரிக்கிறாங்க. அந்த நேரத்துல சித்ரா அம்மா கிட்டம் நம்ம 2 பேரும் செஞ்சிருப்பது 2 விஷயங்கள் தான் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சித்ரா சொல்லும் அந்த 2 விஷயங்களில் முதலாவது ஐஸ்வர்யா தமிழின் குரலை மாற்றி பேசிய சம்பவம். 2வது மிகப்பெரிய பிரச்சனை சேது மாமா முறையாக தாலி கட்டாத விஷயம். இந்த 2 விஷயங்களுமே இப்போது தங்களுக்கே எதிராக திரும்பும் சூழ்நிலை வந்துவிட்டதாக சித்ரா பயப்படுகிறாங்க. குறிப்பாக சேது முறையின்படி தாலி கட்டியிருக்க வேண்டிய நிலையில்